எல்லாருக்கும் வணக்கம். இது பொடி வல்லாரன்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கத்துலலாம். இந்த கீரை குளிர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லது. இருக்கிற அந்த முத்துன தண்டை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது மாதிரி அவரைப்பருப்பு சேர்த்து கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது அவரைப்பருப்பு இது கொஞ்ச நேரம் வறுத்துட்டு கீரையோட போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாம். அவரைப்பருப்பு லைட்டான கசப்பு துவர்ப்பு ரெண்டும் கலந்த டேஸ்ட்டில் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் வரமிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் கீரைக்கு எப்போவுமே ரொம்ப வதங்கக்கூடாது. அது கீரையோட சேர்ந்து மறுபடியும் வதங்கும். கீரை போட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சா போதும். இது சீக்கிரம் வெந்துடும். கீரை இது மாதிரி கொஞ்சம் சுருண்டு வந்த உடனே வேக வச்ச பருப்பையும் ஊற்றிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு மெதுகாக அப்படியே வேகட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவரைப்பருப்பு அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, அப்படியே வேகட்டும். கீரை சுண்டிருச்சு. கொஞ்சம் வறுத்த ஜீரகத்தூளும் தேங்காயும் போட்டு இறக்கிடலாம். கீரை ரெடி. வணக்கம்.